ஊர்ல சொல்லுவாங்க இவர் நல்ல மனிதர், சாலிகான மனிதர், நல்லா எல்லாருக்கும் தர்மம் செய்வார், கொடுப்பார், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவர் மௌத்தா போன உடனே இவரை பாக்குறதுக்கு ஓடி போறது இவருடைய Facebook'ை பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம பார்ப்பாங்க. இவர் என்ன செஞ்சு வச்சிருக்காரு பார்த்தா இவர் படம் முழுக்க சினிமா முழுக்க ஷேர் பண்ணி வச்சிருந்தாருன்னா இவர் கபருக்குள்ள போயிடுவாரு. இவருடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும், இவருடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனாலதான் இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், இதுல மன்னிப்பு கேட்கிற, இஸ்திக்பார் செய்யற, தௌபா செய்யற மனிதர்கள் இதுல கவனமா இருக்கணும். இமாம் ஷாத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு அவன் மௌத்தாகிறதோடு அந்த பாவமும் முடிஞ்சிட்டா அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அதனால பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்ல, பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்ல. ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டான், பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் கபருக்குள்ள இருப்பாரு, இவர் போட்ட சினிமா சுத்தி 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 பரவி கொண்டே இருக்கும். இவர் கபருக்குள்ள இருப்பாரு, வந்துகிட்டே இருக்கும். கியாமத்து நாள் வரை யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ, ஒரு அந்நிய பெண்ணை இவர் ஷேர் பண்ணி யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ, ஒரு சினிமாவை ஆடல் பாடலை யாரெல்லாம் ரசிப்பார்களோ பார்ப்பார்களோ, கியாமத்து நாள் வரை இவருடைய பாவத்துக்குள்ள, இவருடைய பாவம் கபருக்குள்ள போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும். இஸ்திக்பார் செய்யறதுல இத கவனத்துல கொண்டுட்டு நாங்க இஸ்திக்பார் செய்யணும். அன்புக்குரிய